ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் 7ஆம் பாகம். அடுத்த தலைப்பு பஞ்சாங்க நமஸ்காரம், தாய்மையின் பெருமை. உங்களுக்கே தெரியும், ஸ்திரீகள் இப்படி பண்ணுவதில்லை என்று. அவர்கள் பண்ணுவதற்கு பஞ்சாங்க நமஸ்காரம் என்று பெயர். பஞ்சாங்கம் என்றால் ஜோசியர் நாள் நட்சத்திரம் பார்க்கிற புஸ்தகம் இல்லை. புஸ்தக பஞ்சாங்கத்தில் திதி, வார, நட்சத்திர, யோகம், கரணம் என்று 5 அங்கங்கள். நமஸ்கார விஷயமாக பஞ்சாங்கம் என்றால் 5 அவயவங்கள். உடம்பை வளைத்து ஸ்திரீகள் செய்யும் நமஸ்காரத்தில் அப்படி 5 அவயவங்கள் தான் பிரயோஜனமாகின்றன. உசத்தி மனப்பான்மையை உதறிவிட்டு மட்டத்தில் மட்டமாக நிலமட்டத்தோடு கிடக்க வேண்டும் என்று சாஸ்திரக்காரர்கள் விதி செய்த போது கூட ஸ்திரீகளிடம் அம்பாள் சமமாக உள்ள மாத்ருவத்தை ஒரு காலம் மட்டுப்படுத்தப்படாது என்று நினைத்தார்கள். அதனால் ஒரு ஜீவபிண்டத்தை கர்ப்பமாக ரட்சித்து அப்புறம் அது ஜனித்த பிற்பாடும் அதற்கு ஆகாரத்தை படைத்து ஊட்டுகிற சரீர பாகம் மண்ணிலே படக்கூடாது என்று வைத்தார்கள். அதனாலேயே அஷ்டாங்கம் பஞ்சாங்கமாயிற்று. ஸ்ரீகள் வளைந்து கொடுக்கும் குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கும் அந்த நமஸ்காரமே ரூபமாக இருக்கிறது. சாஷ்டாங்கமாக இல்லாமல் இப்படி உடம்பை குறுக்கிக் கொண்டு பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணுவதிலேயே ஒரு அடக்கமும் பிரதிபலிப்பும் இருப்பதை கவனிக்கணும். அடுத்தது, புருஷர்களும் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்யலாம். ஸ்திரீகள் பஞ்சாங்கமாகத்தான் நமஸ்கரிக்கணும், அஷ்டாங்கம் கூடாது என்று வைத்திருக்கிறது. ஆனால் புருஷர்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணக்கூடாது என்று இல்லை. 2 தினசாகவும் அவர்கள் பண்ணலாம். வடக்கே அநேகமாக பஞ்சாங்கமாகத்தான் பண்ணுகிறார்கள். தர்மசாஸ்திரங்களிலும் அஷ்டாங்கம், பஞ்சாங்கம் என்ற 2 நமஸ்கார வகைகளையும் புருஷர்களுக்கானதாகவே கொடுத்திருக்கிறது. சுந்தரமூர்த்தி நாயனாரே அப்படி 2 தினசாகவும் பண்ணினார். 8 5 உறுப்பினால் பணிந்து வணங்கினார் என்று சேக்கிழார் சொல்லியிருக்கிறார். எல்லாவிதமான கர்மாக்களையும் விதிப்பதாக பல ரிஷிகள் எழுதியுள்ள கல்பங்கள் என்ற அநேக சாஸ்திர நூல்களில் ஒன்றில் தெய்வங்களையும் தெய்வ சமமான குருமார், பித்ருக்கள், மகான்கள் ஆகியோருக்கு மாத்திரமே சாஷ்டாங்க நமஸ்காரம் என்று, மற்ற எல்லா பெரியவர்களுக்குமே பஞ்சாங்கம்தான் என்றும் கூட இருக்கிறது. ஆனால் மற்ற கல்பங்களில் அப்படி இல்லாததால் அந்த மாதிரிதான் பண்ண வேண்டும் என்றில்லை. இப்போது வழக்கத்தில் மிகவும் அதிகமாகவும் உள்ளபடியே பண்ணலாம். பஞ்சாங்கமாக பண்ணினாலும் தப்பில்லை என்பதற்காக சொன்னேன். ரொம்ப குறுகலான இடத்தில் ஒரு மகான் இருக்கிறார், ஒரு சந்நிதி அங்கே இருக்கிறது என்றால் அப்போது அங்கே உடம்பை முழுசாக கீழே போட்டு நமஸ்காரம், சாஷ்டாங்கம் பண்ணுவது சிரமம்தானே. அம்மாதிரி இருக்கும்போது பஞ்சாங்கமாக பண்ணலாம். வணக்கம் உடம்பை வளைத்து பண்ணுவது என்ற அடிப்படையில் தோன்றிய வார்த்தை. இப்போது தமிழ் அபிமானத்தில் அந்த வார்த்தையே அபிஷியலாக ஆகியிருக்கிறது. சர்வ வியாபகமாயிருக்கிறது வணக்கம். ரொம்பவும் அழகான வார்த்தைதான். ஆனால் இந்த வணக்க கிரியை எதற்கு ரூபகமாக இருக்கிறதோ அந்த வளைந்து கொடுக்கும் ஹிருதய பாவத்திற்கு நேர் எதிரான பாஷா துவேஷத்திலேயேதான் இப்போது இந்த வார்த்தை கொண்டு வந்திருப்பது என்பதை பார்க்கும்போது வருத்தமாகத்தான் இருக்கிறது. 8 5 உறுப்பினால் பீடு நீடு நிலத்தின் மேல் பெருக பணிந்து வணங்கினார் என்பது பெரிய புராணம். அடுத்தது, அகில தேசாபிமானமும் பிரதேச பித்தும். தமிழ்நாடு தவிர நம்முடைய இந்திய தேசம் முழுக்க எல்லா பகுதிகளிலும் நமஸ்தே தான் சொல்கிறார்கள். நமஸ்காரம் என்பதில் நமக என்பதே வணக்கத்தை தெரிவிப்பது. நமஸ்காரம் என்பது வணக்கம் புரிவது என்ற செயலை குறிப்பதே. நமோ நமக என்கிறதிலும் சிவ பஞ்சாட்சரி, நாராயண அஷ்டாட்சரி முதலானவற்றிலும் காரம் சேர்க்காமல் நம மட்டும்தானே சொல்லுகிறோம். அதே மாதிரி ஒருத்தரை பார்க்கும்போது உங்களுக்கு வணக்கம் என்பதுதான் நமஸ்தே. தே என்றால் உங்களுக்கு. இந்த நமஸ்தேயை தான் நம் தேசம் பூராவிலும் தமிழ்நாடு ஒன்று மட்டும் நீங்களாக மரியாதை கிரீட்டிங்காக சொல்கிறார்கள். திராவிட ராஜ்யங்களேயான ஆந்திரா, கர்நாடகா, கேரளா ராஜ்யங்களிலும் நமஸ்தேக்கு தங்கள் தாய் பாஷையான தெலுங்கு, கன்னட, மலையாள பாஷைகளில் வார்த்தைகள் சொல்லாமல்
நமஸ்தேயைத்தான் அடாப்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழில் வணக்கம் இருக்கிற மாதிரி தெலுங்கில் ம்ருக்கா என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் ரொம்பவும் அபூர்வமாகத்தான் அந்த வார்த்தையை உபயோகிப்பது. பொதுவாக சொல்கிறது சம்ஸ்கிருத நமஸ்தேதான். அதையே நமஸ்காரண்டே என்று மரியாதையாய் சொல்லுவார்கள். தமிழ் தேசத்தில் மட்டும் பாஷா துவேஷம் காரணமாகவே ஆல் இண்டியா கரன்சியாக உள்ள நமஸ்தே நமஸ்காரங்களை தள்ளிவிட்டு வணக்கம் சொல்வதாக வழக்கம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இங்கேயும் முன்னேயெல்லாம் பொதுவாக பேசும்போதும் எழும்போதும் நமஸ்காரம்தான் உபயோகப்படுத்தி கொண்டிருந்தார்கள். நமஸ்காரம் நமஸ்தே இரண்டுக்கும் ஒரே பேஸ் தானே. அப்படித்தான் இங்கேயும் பழக்கம் இருந்தது. அப்புறம்தான் வேண்டுமென்று வணக்கத்தை கொண்டு வந்திருப்பது. அது அழகான அர்த்தபுஷ்டியான வார்த்தைதான் என்றாலும் அதை கொண்டு வந்திருக்கும் உத்தேசம் நல்லதாக இல்லை. பிரதேசாபிமானம் இருக்க வேண்டியதுதான். ரீஜனல் கல்ச்சர் என்பதாக ஒவ்வொரு பிராந்தியத்திலும் விசேஷமாக இருக்கிற கலாச்சார மரபுகளையும் பேணி காப்பாற்றத்தான் வேண்டும். ஆனாலும் சர்வதேசிகமாக இருந்து கொண்டிருக்கிற விஷயங்களிலும் வேண்டுமென்றே தேசியத்தை தள்ளி பிரதேசத்தை கொண்டு வருவது முறை தவறான பிரதேச அபிமானமே ஆகும். இதை பிரதேச அபிமானம் என்பதை விட பிரதேச பித்து மிஞ்சி போகிறது, பிரதேச வெறி என்றே சொல்ல வேண்டும். ஆனாலும் பிரதேசாபிமானம் என்பதன் பேரில் ஒரு பிராந்தியத்தில் நடப்பதை தாங்களும் மதிக்கத்தக்கதாக காட்டிக்கொள்ள வேண்டும். ஓட்டு பெட்டியை உத்தேசித்தும் எல்லா பிரதேச ஜனங்களையும் ப்ளீஸ் பண்ண வேண்டும் என்பதால் மற்ற ராஜ்யக்காரர்களும் வடக்கத்தி தலைவர்களும் கூட இங்கே வந்து கூட்டங்களில் பேசுகிற போது வணக்கம் என்றே சொல்வதாக தெரிகிறது. வணக்கம் என்று தப்பாகவாவது சொல்பவர்களும் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். வெளியிலே இப்படி சொன்னாலும் உள்ளுக்குள்ளே அவர்களுக்கெல்லாம் இதிலே ஒரு வருத்தம். நம்மை பற்றி ஒரு குறை இருக்கிறது. என்னிடமே ஒருத்தர் அதை தெரிவித்தார். தேசம் பூராவும் ஒரே ரீதியில் போய்கொண்டிருக்கும் விஷயங்களில் அந்த மெயின் ஸ்ட்ரீமில் சேராமல் கொஞ்சம் துண்டித்து கொண்டு இந்த மாதிரி சின்ன அம்சங்களில் மாறுதலாக போவதும் கூட ஒருமைப்பாட்டுக்கு கொஞ்சம் ஊனம் செய்கிற மாதிரி தான் என்று அவர் சொன்னார். வணக்கம் விஷயமாகவும் அவர் உதாரணம் காட்டி சொன்னார். என்றாலும் அவர் முக்கியமாக சொன்னது தமிழ் அர்ச்சனை பற்றித்தான்.